காங்கிரஸ் ஜெயக்குமார் மரண வழக்கில் திருப்பம். ஒரிஜினல் வில்லன் யாரு? திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்து வந்த ஜெயக்குமார் கடந்த மே மாதம் 4ஆம் தேதி அவரது வீட்டின் பின்புறம் இருக்கும் தோட்டத்தில் எரிந்த நிலையில் இறந்து கிடந்தார். இந்த வழக்கை விசாரிக்க 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. அடுத்த சில நாட்களில் மேலும் ஒரு தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரணை தீவிரமாக நடைபெற்று வந்தது. இதில் ஜெயக்குமார் அவரது கைப்பட எழுதியதாக கிடைத்த கடிதத்தில் தமிழக காங்கிரஸ் பொறுப்பாளரும் எம்எல்ஏவுமான ரூபி மனோகரன் உட்பட அரசியல் பிரமுகர்கள், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஆகியோரின் பெயர்கள் இடம்பெற்றிருந்ததால் அது குறித்து விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டது. அதன் பிறகு கடந்த ஜூன் மாதம் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. இந்த நிலையில் 3 மாதங்களாகியும் வழக்கு விசாரணையில் எந்த முன்னேற்றமும் இல்லை. அது கொலையா தற்கொலையா என்று கூட சொல்ல முடியவில்லை. வழக்கை விரைவில் முடித்து குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் நிர்வாகிகளை கோரிக்கை வைத்து வருகின்றனர். இப்படி இருக்க கடந்த மாதம் 23ஆம் தேதி நெல்லையில் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் 25ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொள்ள வந்த தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அவருடன் காங்கிரஸ் எம்எல்ஏ ரூபி மனோகரனையும் சேர்த்து அழைத்துக் கொண்டு வந்துள்ளார். இதை கண்ட உள்ளூர் காங்கிரசார்கள் அதிர்ச்சி அடைந்தனர். மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் இறப்பு சம்பவத்திற்கு பிறகு ரூபி மனோகரன் மீது காங்கிரஸ் கட்சிக்குள் அவப்பெயர் உருவானதாக சொல்லப்பட்டது. இந்த நிலையில் நாங்குநேரி காங்கிரஸ் எம்எல்ஏ ரூபி மனோகரன் கடந்த வாரம் அமெரிக்காவுக்கு சென்றுவிட்டார் என்ற செய்தி வெளியாகியிருக்கிறது. சிபிசிஐடி போலீசாரின் சந்தேக பார்வை எம்எல்ஏ ரூபி மனோகரன் மீது பலமாக இருந்து வருவதாக கூறப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது எம்எல்ஏ மனோகரன் எப்படி வெளிநாடு செல்ல சிபிசிஐடி அனுமதித்திருக்கிறது என்று திருநெல்வேலி கதர் சட்டைக்காரர்களும் ஜெயக்குமார் குடும்பத்தினரும் கோபத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ரூபி மனோகரனை பொருளாளர் பதவியிலிருந்து விசாரணை முடியும் வரை விடுவிக்கவும், காவல்துறை விசாரணையை விரைவில் முடித்து குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை ஏந்தி சத்தியமூர்த்தி பவனுக்கு முன்னே காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் போராட்டம் நடத்த திட்டமிருப்பதாக கூறப்படுகிறது. இப்படி காங்கிரஸ் கட்சிக்காரர்களே காங்கிரஸ் தலைமை மீது அதிருப்தியில் இருந்து வர, மற்றொரு புறமும் அதன் கூட்டணி கட்சியான திமுக காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் மீது ஏகத்துக்கும் கடுப்பில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது சசிகாந்த் செந்திலின் உறவினர் என்று அறியப்படும் யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது பெண் போலீசாருக்கு எதிராக அவதூறு கருத்து கூறியது, கஞ்சா வைத்திருந்தது என பல வழக்குகளை பதிவு செய்து குண்டர் சட்டத்திலும் கைது செய்யப்பட்டார். மேலும் சவுக்கு சங்கர் மீதான தமிழக அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளை நீதிமன்றங்கள் கேள்வி எழுப்பி வருகிறது. இது தொடர்பாக சசிகாந்த் செந்திலின் ஐடி விங்கில் இருக்கும் ஒருவர் நீதிமன்றம் தமிழக அரசை நோக்கி கேள்வி எழுப்புவதை பாராட்டி சமூக வலைதளங்களில் எழுதி வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த செய்தி உளவுத்துறை வாயிலாக திமுக தலைமை காதுக்கு சென்றுவிட்டது. மேலும் இது தொடர்பாக டெல்லி வரை பேச திமுக தலைமை திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. நாட்கள் செல்ல செல்ல திமுக கூட்டணி விரிசலை சந்தித்து வருவதை நாம் அப்பட்டமாக பார்க்க முடிகிறது. அதற்கான சம்பவங்களும் தொடர்ந்து நடந்தேறி வருகிறது. வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி பலமில்லாமல் போட்டியிட்டால் நட்டாற்றில் நிற்கும் நிலைதான் என்று விமர்சகர்கள் கருத்து கூறி வருகின்றனர். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.